அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் ஆறாக்கு முன்னாடி எல்லாம் ஓட் 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 எல்லாம் வந்துட்டீங்களா? ஏங்கடி இங்கே ஒருத்தி உள்ளே போய் உட்காந்துட்டான். ஓ இன்னைக்கு ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா இவங்களுக்கு வந்து தீனி வந்து கட் பண்ண போகிறேன். தீனி போடுறத இன்றைக்கி வந்து ப்ராஜெக்ட் கேன்சல். தீனி போடுறத வந்து நிப்பாட்டி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நல்லா நம்ம தீனி போடுறோங்கிறத வந்து நல்லா கவனிச்சிட்டாங்க. கவனிச்சிக்கிட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாடி யாரு உன இப்படி கொத்துறது, அம்மா போ போ இல்லை போ. கையிலையும் சிக்க மாட்டேங்கிறா. கையில் சிக்கன வச்சு தூக்கி மருந்து போட்டு வைக்கிறான். போருங்க அப்படியே மாட்டினான்னா போவில்லை போ. மாட்டினா பிடிச்சி மருந்து போட்டு வைக்கலாம். இவங்களுக்கு லைட்டாக தூக்கி விட்டு வச்சுட்டேன். இது இங்கெல்லாம் போயிடுச்சு. இது யார் போட்டு இப்படி கொத்தினதுன்னு தெரில. பாவம். இல்லை உள்ளார போகிறதில்ல, அந்த கின்னி கோழிங்க எதுவும் கொத்துதா என்னன்னு தெரியல. எங்கே அது இவ தானே? ஆடி சிக்க மாட்டேங்கிறாளே. ஆடி ஆடி ஆடி. சரி, அதை பொறுமையாக பிடிப்போம். பிடிச்சி நீட்டாக இது பண்ணிடலாம். அவங்க மேலெல்லாம் போயிட்டாங்க. நான் தீனி போடுவேன்னு எல்லாம் வெயிட் பண்ணேன். யாருக்கும் தீனி கிடையாது. எல்லாம் மேய போங்க. தீனி போட்டு அவனும் திங்கிறது இல்லை. மேய்ச்சலுக்கு போகிறது இல்லை. நல்லா இதாக சாப்பிட்டு பழகியாச்சு. காபி பழம் 2வது ஷிஃப்ட் பழுத்துருச்சு ஃபுல்லாக. இன்னைக்கு சரி மதியம் ஃப்ரீயாக இருக்கே, இந்த மீன் தொட்டியை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்தேங்க. எடுத்த கொடுமைக்கு லைட்டாக இந்த நாவு இருக்குல்ல அடிச்சிருச்சு. அடித்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. பார்க்கணும், சேலத்தில் யாராச்சும் இது ஆல்ட்ரு பண்ணுறவங்க யாரும் இருந்தாங்கன்னா கொடுத்து ஆல்ட்ரு பண்ணணும். ஆல்ட்ரு பண்ணி சரி பண்ணணும். இது ரொம்ப ஃப்ராக்சர் ஆன மாதிரி தெரியல. லைட்டாக தான் கிராக் விட்டுருக்கு. ஆனால் நல்லாவே போயிடுச்சு. தண்ணியெலாம் ஊற்ற முடியாது. இந்த ஒரு பிட் அப்படியே போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ தான் எல்லாம் சிட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். சேண்டெலாம் வாங்கி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடலான்ட்டு பார்த்தா சம்பவம் பண்ணி விட்டுருச்சு காலங்காத்தால். இது ஒன்றும் விளங்கலை. என்ன பண்ணேன், இன்றைக்கி சாப்பாடு கம்மியாக தான் போட்டு வச்சேன். அவ்வளோக்கா போடல. ஏன்னா தீனி அதிகமாக போட்டால் துறைங்க யாரும் மேய்ச்சல் பக்கமே போகிறதில்ல. அப்படி போகிறது படுத்து தூங்குறது, மறுபடியும் சாயங்காலம் வர்றது, மறுபடியும் நம்ம இற போடுறோம். போட்டதும் எல்லாத்தையும் பறக்கிட்டு கம்முன்ட்டு உக்காந்துக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இன்றைக்கி விட்டேன். காலையில் சும்மா கொஞ்சமாக இறைச்சி விட்டு போட்டு எல்லாம் விட்டாச்சு. இங்கே சேவை இங்கே மேயுது. குஞ்சுங்கள்லாம் அதுக்குள்ளார மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு உள்ளார. ஏன்னா போட்டு 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 பழகிட்டோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டம். நாளைக்கு வந்து போட்டால் தான் அது சாப்பிடுமோ, இல்லாட்டி மேய்ச்சலுக்கே போகாது. அங்கே பாருங்க, எல்லாம் அங்கேயே தான் கூடி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. எப்படா கதை திறப்பாங்க, எப்போ உள்ள வரலான்ட்டு. நல்லா மேயறது விட்டு போட்டு தீனி போட்டு ஃபுல்லாக வெறும் கோதுமையும் அரிசியுமாக சாப்பிட்டு பழகிக்கிச்சு. அதனால் ரொம்ப ராவடி பண்ணுது. பிடிச்சிப்ப அடைச்சி விட்றலாம் கையோட.
வந்துட்டோமா அப்படியே வரானுங்க எல்லாம் ஆந்திவே. அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டா. இங்கே ஒன்று அந்த தலையில் அடிபட்டு இருந்துச்சு. ஆளக்கா இந்த அங்கே நிற்கிது. கதவை திறந்தேன்னு வச்சுக்கல எல்லாம் உள்ளார ஓடிடும். கிட்டு 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 கிட்டுன்னு. இன்றைக்கி தான் நல்ல மேய்ச்சல் போயிருக்கு இங்கே. ஆனால் ரொம்ப அதிகமான மேய்ச்சல் இல்லை, கம்மியாக தான் மேய்ஞ்சிருக்கு. இருந்தாலும் மேய்ச்சலுக்கு நல்லா விட்டு பழகணும். நல்லா தீனி போட்டு பழக்கி சோத்தத்தை இப்போ தீனி இறச்சி விட்றத தவிர மேயருக்கு அவ்வளோக்கா மேய மாட்டேங்குது. போய் ஹாயாக படுத்துக்குதுங்க. மேய்ஞ்சாதான் நல்லது, அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது. அதுங்களுக்கு என்ன சாப்பாடு போட்டோம்னா கம்முன்ட்டு இருந்துக்குது. கொஞ்சம் பார்த்து கொண்டு போய் அடைச்சி விட்றேன். இவ்வளோ பார்த்தீங்களா, அந்த மீன் தொட்டி கழுவி அந்த கல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கு. இதில் ஏறி மொப்பம் பிடிச்சிட்ருக்கா. இதில் என்னடி இருக்குது உனக்கு? இதில் என்ன இருக்குது உனக்கு? இவனுங்க 2 பேர் எப்படி உள்ள வந்தானுங்க? மேலே கீழேருந்து பறந்து மேலே வந்துட்டானுங்க சர்ன்ட்டு. மாத்திரம் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. கொண்டு போய் அந்த பாட்டம் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுங்கண்ணா அடைச்சிடலாம். இதுங்கண்ணா அடைச்சிட்டோம்னா எல்லாம் உள்ளார ஈஸியாக வந்துடுவாங்க. போ 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 இந்தடி ஆடி வெளில இல்லை. ஹலோ போ இப்படி போ. என்னென்ன ராந்து காட்டுது. அவங்களும் இங்கே போயிட்டாங்களா? போ 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 எங்கே போச்சுங்க? ஓட் 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 வா அடியில் பூந்து வா. வந்தாச்சு. ரெண்டு வந்துருச்சு. இன்னும் ரெண்டு இருக்கணும். 3 வந்துருச்சு. இன்னும் ஒருத்தி மட்டும்தான் வரணுமா? டாமி இங்கிட்டு வரான். தீனி போட்டோம்னா அவ்வளோ வந்துடும். அவன் மட்டும் வர மாட்டேங்கிறா. ஏன் அவன் மட்டும் வர மாட்டேங்கிறா? ஐயோ ஆத்தே போ போ போ. இது ஒன்று மட்டும் ராவடி கட்டுது. போ 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 கரெக்டாக அவ்வளோ போங்க. எங்கே போச்சா இல்லையா? எங்கே ஆளை காணாமே. 2 பிச்சை அடிக்க வந்திருக்கான். அதுக்கு அவ்வளோ அளப்புற. எங்கடி போச்சு இது 2? வா உள்ள போ. ஹேய் போ உள்ள போ. எங்கே போச்சா இல்லையா? அதுங்க 3 உள்ளார இருக்கு நீட்டா. இது 1 மட்டும் இல்லையே. என்ன பண்ணலாம்? சரி அதை விட்டு போட்டு இதெல்லாம் அடைப்போம். கையோட வந்துச்சு. அடைச்சாச்சு. தள்ளிக்க. அங்க ஏன்டா போட்டீங்க? இதுங்க பாருங்க, அங்கே போய் இறச்சி விட்டாங்க. பா 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 பா. முதல்ல அவளை அடைச்சிடலாமா? அவளை அடைச்சிட்டோம்னு இதுங்க எல்லாம் வந்துடுமே. ஆமாம், முதல்ல அவளை அடைச்சிடலாம். இந்த ஒரு பேட்ச் உள்ளார வந்துருச்சு. இதை அப்படியே அடைச்சி விட்ற வேண்டியதான். எங்கே தள்ளிக்க வழி விடு. தள்ளிக்க தள்ளு. உசேன் தள்ளு.
கொம்பாட்டு வாங்கிடலாம். தள்ளுமா. முதல்ல இந்த அவளை பிடிச்சி அப்படி கவக்கண்டு அடிக்கணும். இவ்வளோ தான் பிடிக்கணும் முதல்ல. அபார்ந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. ஐயோ இவன் மாட்டிக்கிட்டா. இது வர மாட்டேங்குதே. இது மாட்டிக்கிட்டே. வெரி குட். இப்போ வேலை ஈஸி நம்மளுக்கு. இவங்கள தானே, இவங்களை ஈஸியாக அடைச்சிடலாம். வா 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 வா. இல்லை இல்லை இல்லைப்பா இல்லைப்பா இல்லைப்பா. எங்கே மற்ற கூட்டம்லாம் தலிக்க பாதி மட்டும்தான் இங்கே இருக்குது. ஒரு 4-5 மட்டும்தான் இங்கே இருக்குது. மீதி குரூப்லாம் காணாம எங்கே போச்சுங்க? சரிம்மா மேலே போங்க. அங்கே ஒரு மேலே பாரு, என்னமோ கற்றுது பாரு, ரேடியோ கற்றுது பாரு. ஐயா இப்போ அதுங்களை போய் மறுபடியும் விரட்டிட்டு வரணுமா? போய் விரட்டிட்டு வருவோம். வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே கீழே கணேஷ் மேலே கோழி விற்கிறவங்க வந்திருக்காங்க. வாங்கண்டாப்புல போனேன். இதுங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க. கின்னி கோழி வந்துருச்சா? அவன் மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். போ 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 போ. ஓ கின்னி கோழி வந்துட்டாளா? என்ன பண்ணேன், போகிறப்பயே கொஞ்சம் இறைய தூக்கி உள்ளார போட்டு போனேன். ஏய் மொத்தத்தையும் காலி பண்ணிடுச்சுங்களா? ஒரு சட்டி கோதுமையை கொத்திட்டு போனேன், மொத்தமும் காலி பண்ணி வச்சுருக்காளுங்க. எல்லாம் வந்துட்டாங்களா? கிரே கோழியும் கின்னி கோழியும் இந்த அங்கே இருக்குது. அந்த கூண்டுக்கு பின்னாடி இருக்குது. கின்னி கோழி அங்கிட்டு இருக்குது, கிரே கோழி இங்கிட்டு இருக்குது. ஓகே ரைட். எல்லாம் வந்துட்டாங்க. ஜம்முண்டு ஏறிச்சாங்க. எல்லாம் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஜம்முண்டு உட்காருங்க. நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.